சொல்ல போகிறோம். Thank you Jesus. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள்மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீ ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீ தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ அருள்மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீ ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீ. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பெரிய கூட்டத்தை இந்த இந்தியாவிலே ஆண்டவர் எல்லா மாநிலங்களிலும் விசேஷமாக தமிழ்நாட்டிலும் எழுப்ப ஆரம்பித்து விட்டார். மாயைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் வெறும் ஜிமிக்ஸ் பரவசத்தை உண்டாக்குகிற இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் போட்டு ஸ்டேஜை அலங்கரித்து ஒரு கிளப் மாதிரி உண்டாக்கி ஒரு கிளப் மியூசிக் அடித்து அதனால் ஏற்படுகிற பரவசம் அநேக நாளுக்கு நிற்காது. அது வாட்டர் பபிள் தான். நிறைய வர்ற மாதிரி தெரியும், பொங்கி பொங்கி வர்ற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, நிலைச்சு நிற்காது. நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரமாக அற்புதமாக நம்முடைய வசனத்தையே வைத்திருக்கிறார். அதுவே நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் ஒளிந்து போவதில்லை. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகையினால் தான் வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் எப்பொழுதும் திருப்பி இந்த காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது 4வது அதிகாரத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். 4வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நன்றாய் கவனியுங்கள். பவுல் அழகாக தெளிவாக எழுதுகிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தனையை தூண்டி விடுவது மாத்திரமல்ல, சத்தியத்துக்கு நேராக நம்மை நேராக வழி நடத்துகிறது. What Paul wants to say here, என்னையா சொல்ல விரும்புகிறார் பவுல்? தன்னுடைய நிருபத்திலே பிலிப்பியருக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்தால் ஒரு காரியம் இருக்கும். என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் நீங்களே. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நல்ல கவனிங்க. இன்னும் அது இன்னொரு முறையிலே சொல்ல வேண்டுமானால், I am for the people. I am having a life surrounded by people. I am having a life people oriented life. நான் ஜனத்தை மையமாக கண்ட ஒரு ஊழியத்தை உடையவன், வாழ்க்கையை உடையவன். ஆகையினால் தான் நான் உங்களையே என் சந்தோஷத்தின் காரணமாக நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜனங்களை மையமாக கொண்ட வாழ்க்கை சந்தோஷமிக்க வாழ்க்கை.
ஒன்னும் புரியல பிரதர், நீங்க சொல்றது ஒன்னும் புரியல, நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தையும் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறான்னு பார்க்கலாம். தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இதே காரியத்தை மறுபடியும் அவர்களுக்கு எழுதும்போது, தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது எழுதுகிற வார்த்தையை பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். பவுல் மறுபடி சொல்ல விரும்புகிற ஒரு பெரிய காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை எதை மையமாக கொண்டது என்பதனை ஒரு கோணத்தை நமக்கு காண்பிக்கிறார். It is a people oriented life. Let me tell it again. A Christian life is a people centered, people oriented life. இத நீங்க மறந்து போகாது. கொஞ்சம் கொஞ்சமா உலகம் நம்மளை எப்படி தள்ளிட்டு தெரியுமா? பொருட்களை மையமாக கொண்டு, வசதிகளை மையமாக கொண்டு, காரியங்களை மையமாக கொண்டு, கட்டடங்களை மையமாக கொண்டு, பெரிய பெரிய காரியங்கள் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்கிற மாயையிலே தள்ளிவிட்டது. போன வாரம் அம்பாசமுத்திரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த வீட்டில அந்த சகோதரி என்னை அவர்கள் விசாரித்தவர்கள் சொன்னார்கள், அண்ணே நாங்க கூட பிறந்தது 11 ஆட்கள் என்று சொன்னார்கள். அவருடைய 11வது தம்பியும் குடும்பத்தோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்க பேர் என்னன்னு? 11 சன் அப்படின்னாரு. பேரே 11வது பையன். நான் அவரை பார்த்து ஒன்று கேட்டேன், என்னங்க 11வது பையன் எல்லாரும் கூப்பிடுறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்படின்னா என் முன்னால சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மாமா, சீச்சி போடா, என்னுடைய தாய் மாமன். அவர் சொன்னாரு, உங்க பெரியம்மாவுக்கு உங்க அம்மா கூட பிறந்த உங்க அக்காவுக்கு 19 பிள்ளைங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஹலோ, நேற்றைய தினத்தில் ஹிந்து பேப்பரை படித்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருத்திக்கு 6 பிள்ளை முன்னாலே இருக்குது, இந்த பிரசத்துல 8 பிள்ளை ஒண்ணா பிறந்துச்சு. ஹலோ, அழகா குட்டி குட்டியா இருக்குதான், எலி குட்டி மாதிரி இருக்குமா இருக்கும். I was reading and I was laughing at that news. முன்னாலேயே 6 பிள்ளை இருக்குது, ஆனா இப்போ ஒரே பிரசவத்துல எத்தனை பிள்ளை? 8 பிள்ளை. நம்மளா இருந்தா உடனே ஹார்ட் அட்டாக் தான். டாக்டர் வந்து உனக்கு 8 பிறந்திருக்குன்னு சொன்னா உடனே அங்கே நமக்கு குழியும் தோண்டிட வேண்டிதான் இல்லையா? ஏன்னா 1 போதும் பிரதர், ரொம்ப அதுக்கு இந்த பாடா இருக்குது. மிஞ்சி போனா 2 போதுங்கிற லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாங்கள் இப்படி சிரித்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த சகோதரி சொன்னாங்க, அண்ணே எனக்கு ரொம்ப கவலை தான். அவங்க அந்த வீட்டில், எந்த வீட்டில் நான் தங்கியிருந்தேன், என்ன கவலை தான், எனக்கு 2 பிள்ளைங்க தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நாங்க 11 பேர் இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி விளையாண்டு கலகலன்னு இருந்ததுனால நாங்க அம்மா அப்பா தான் எங்களை வந்து தேடணும்னு நினைக்கவே இல்லை. எங்களுக்குள்ளேயே பெரிய டீமே இருந்தது. 11 பேர், ஒரு பயங்கர ஃபுட்பால் டீம். நல்லா கவனிங்க. ஆமா 11 பேர் பயங்கரமான டீமா இருந்தோம். அதனால அம்மாவையோ அப்பாவையோ நாங்க தொந்தரவு பண்ணவும் இல்லை. அவர் லேட்டா வராரு, இது வரான. இப்போ என்னுடைய மகள் சொல்லுறா, இந்த அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் குறியா இருக்கிறாரா, 10 மணிக்கு ஏமாறு, நான் தூங்குனவர் ஏமாறான்னு சண்டை போட்டு இப்பவுமே எங்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டா. யாரு? 6 வயசு பிள்ளை. விளங்குதா? நல்லா விளங்குதா? நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க, ஐயா நீர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு விரோதியம் என்று சொல்லுவீங்க. நான் அதெல்லாம் பேச வரல. we are slowly somehow got into a concept where we don't want to have more people. இருக்கிறதே போதும்பா, 1-2 போதும். நல்லா கவனிங்க. அதனால தான் நாங்க எங்க வீட்டுல எங்களுக்கு பிறந்தது 3 நாள், இன்னும் 3 வச்சிருக்கோம். 6 1/2 டஜனாவது இருக்கணும். அந்த காலத்துல 1 டஜனோட வாழ்ந்தாங்க, நம்ம 1/2 டஜனோட இருக்கணும் தான். 6 டஜன். எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா கல 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 கல.
ஹல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு பிள்ளை வச்சிருக்கவங்க கிட்ட எப்பவும் சொல்லுவேன், ஒரு பிள்ளையை வளர்க்காதீங்க, அது தன்னயமாகவே வளர்ந்துடும், தானாகவே வளர்ந்து விடும், தனக்காகவே வாழ்ந்து விடும், அதுக்கு மற்றவங்களை குறித்து சிந்திக்கவே தெரியாது. ஏதாவது வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா முதல்ல அள்ளி அப்பி தானே வச்சுக்கிடும். அப்படி இருக்கிறவங்க ரெண்டாவது பிள்ளைக்கு ட்ரை பண்ணுங்க, இல்லன்னா எடுத்தாது வளங்கய்யா. எத்தனை அனாத பிள்ளை இருக்குது, எத்தனை அனாத பிள்ளை இருக்கு. அடாப்ட் somebody, come on, adopt somebody, I challenge you. ஒரு பிள்ளையை வச்சுட்டு மாரடிக்காதீங்க, பின்னால ரொம்ப சங்கடமா போயிடும், ரொம்ப சங்கடமாய போயிடும். ஒரு பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த ஊர்ல இன்னொரு பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ அனாத பிள்ளைங்களுக்கு வழியும் திறந்துடும். எதுக்கு சொல்ல வர்றேன், இப்போ we are very much attached with the material rather than people. பெரிய வீடா இருக்கணும், பெரிய காரா இருக்கணும், பெரிய இதா இருக்கணுங்கிறதா நமக்கு நோக்கமாயிட்டு இல்லையா. பெரிய குடும்பமா அதுவா? யாருக்காவது மூணு பிள்ளை ஆயிட்டா ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டீங்களா? மெல்ல இடையில ஒரு கேள்வி. See, our present world has pushed us to that level. நம்முடைய இன்றைய உலகம் நம்மளை அப்படி தள்ளி ஒரு பக்கத்துல நம்ம மனிதர்களை சுத்தி மனிதர்களுடைய எண்ணங்களை குறித்து மனிதனுடைய காரியங்களை குறித்து யோசிக்க கூடாதவர்களாக ஏதோ ஒரு உரையில சத்துரு ஒரு பாசிவ் அட்டாக் என்று நான் சொல்வேன். அதை எப்பொழுதும் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பித்து விட்டான். கவனியுங்கள் அருமையானவர்களே, நான் சொல்ல வருகிறதை கவனியுங்கள். நாம் பொருட்களை, ஸ்டேட்டஸை, பிரஸ்டீஜை, வசதிகளை மையமாக கொண்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுக்கவும் எப்படியோ பழக்கப்பட்டு விட்டோம். இதை வேதத்தின் கோணத்தில் சொல்ல முடியாது, உலக வழக்கத்தின் படியே. நல்ல கவனிங்க. உலகம் போற போக்க பாரு, அதுலயே போயிடாத, போக்க பாரு, அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா, நல்ல கவனிங்க. உலகம் போற போக்கிலேயே போயிடாத. கிறிஸ்துவின் சபை, அதுக்காக எல்லாரும் நிறைய பிள்ளையை பெற்று சபையை நிரப்புங்கன்னு சொல்றதுக்காக அந்த சேலஞ்ச் இன்னொரு மதத்தினர் செய்யறாங்க, அதை நான் செய்ய வரல. I am not talking about biological growth. நம்முடைய சிந்தை, நம்முடைய attitude, நம்முடைய மைண்ட், நம்முடைய மைண்ட் செட் இன்றைக்கு மனிதர்களை மையமாக கொண்டு இயங்க முடியாதபடி மாறிவிட்ட ஒரு பொல்லாத காரியம். வேதம் இதை எப்படி எதிர்க்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் இதற்கு எதிர்த்து நிற்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை சுவிசேஷத்திலிருந்து இயேசுவின் வார்த்தைகளோடு கூட இணைத்து காண்பிக்க விரும்புகிறேன். இயேசுவே சொன்ன காரியத்தை உங்களுக்கு காண்பித்தால் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்பதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு ஓமையை கொஞ்சம் கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான உதாரணத்தை, ஓமையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 15வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்க போகிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. கொஞ்சம் நிறுத்துங்க, நல்லா கவனிங்க. It is a wise understanding. நன்றாய் கவனிக்க, நல்ல புரிந்து கொள்ளுதல்.